இப்போ வந்து ஜகத்குரு ஜக்கி வாசுதேவ்கிட்டலாம் போய் அமைதியை பெறணுங்கிறக்காக தான், மன அமைதியை பெறணுங்கிறக்காக தான் அவர்கிட்ட போகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் உட்கார வச்சு தியானம் பண்ணுங்க அப்படின்றாரு. தியானம் பண்ணுறதுனால உங்களுக்கு தற்காலிக அமைதி தான் கிடைக்கும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, அமைதியை பெறுவதற்கான வழி ஜகத்குரு ஜக்கி வாசுதேவ் கிடைக்கும், அல்லது நித்யானந்தா கிடைக்கும், அல்லது பாபா ராம்தேவ் கிடைக்கும், ராம்தேவ்கிட்ட இருக்கும். அமைதியை பெறுவதற்கான வழி இவர்களிடம் இருக்கும். அதனால தான் அவங்கள தேடி போகிறாங்க மனிதர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, உட்கார வச்சு தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுவதற்கான வழியை கற்றுக் கொடுக்குறாங்க. தியானம்ங்கிறது ஒரு தற்காலிகமாக நீ அமைதியை பெறுவதற்கான வழி தான். ஒரு நாளைக்கு தாங்கும், அமைதியாக இருப்பதற்கு ஒரு நாளைக்கு அல்லது ஒரு அரை நாளுக்கு தான் அது தாங்கும். அதன் பிறகு எப்படி நம்ம உடற்பயிற்சி பண்ணால் அதனால் ஏற்படுகிற உடல் ஊக்கம் சுறுசுறுப்பு வாழ்நாள் முழுதும் இருக்குமா? இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து உடற்பயிற்சி பண்ணால் எனக்கு தேவையான ஊக்கம் உற்சாகங்கிறது வந்து வாழ்நாள் முழுதும் இருக்காது. நான் இன்றைக்கி உடற்பயிற்சி பண்ணால் அது மாதிரி நான் இன்றைக்கி தேவையான சுறுசுறுப்பு தான் எனக்கு கிடைக்கும் அந்த உடற்பயிற்சியில். நாளைக்கு எனக்கு சுறுசுறுப்பு தேவைன்னா, நாளைக்கு ஊக்கமாக இருக்கணும் அப்படின்னா நாளைக்கு நான் உடற்பயிற்சி பண்ணணும். அதுபோல் தியானத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா, அது இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு பயன்படும். அப்புறம் அது இன்றைக்கே ஃபுல்லாக பயன்படாது. மறுநாள் தியானம் பண்ணால் மறுநாள் அது பயன்படும். தற்காலிக தீர்வு தான். நாம் ஏன் வந்து அப்போ ஜகத்குரு ஜக்கி வாசுதேவ்கிட்டலாம் ஏன் போகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து அமைதியை பெறுவதற்கான வழியை கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி அமைதியாக வாழணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி நினச்சிட்டு தான் மக்கள் அவங்கள்ட்ட போகிறாங்க. கண்டிப்பாக அமைதியாக வாழ்வதற்கு அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து அமைதியாக வாழக்கூடியவராக இருக்கலாம். அவர்கிட்ட போனால் அந்த வழியை நமக்கும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் அவங்ககிட்ட போகிறாங்க. அமைதியை பெறுவதற்கு அவர் என்ன சொல்கிறார், தியானம் பண்ணுங்க அப்படின்றார். உண்மையிலேயே அவரிடம் இருக்கிற அமைதியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் அவரிடம் பழக வேண்டும். பழகினால்தான் அவரிடம் இருக்கிற அமைதி உங்களுக்குள் கடத்தப்படும். அது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு அமைதி இருக்கும், அது அவருக்கு கடத்தப்படும். பழகுவதன் மூலமாக தான் அமைதி பரிமாறப்படுமே தவிர, நீங்கள் வந்து ஒரு ராம்தேவ்கிட்டயோ பாபா ராம்தேவ்கிட்டயோ அல்லது வந்து ஜகத்குரு ஜக்கி வாசுதேவ்கிட்டயோ போய் உட்கார்ந்து இப்படி அவர் சொல்கிற மாதிரி தியானம் பண்ணுறதுனால அவருக்குள் இருக்கிற அந்த அமைதி உங்களுக்குள் வராது. அவருக்கு அமைதியாக வாழ்வதற்கான வழி தெரிஞ்சுக்கலாம். அந்த வழி என்பது உங்களுக்குள் புகுத்தப்படாது. எப்போ தெரியுமா, அவருக்குள்ளே இருக்கிற அமைதி எனக்கு வேணும், அப்படியே வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட பழகணும். அதாவது எப்படி, இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. மகனுக்கும் மகன்கிட்ட அவர் எப்படி பழகுவார், அந்த உறவு இருக்குல்ல, அப்போ அவருடைய அமைதி அவங்க மகனுக்கு போகும். மகனிடம் இருக்கிற அமைதி இப்படி தான். நம்ம உறவுனாலே, நீங்கள் நண்பர்கள் 2 பேர் இருக்கீங்கன்னா, ஒரு நண்பனோட வந்து அமைதியாக இருக்கான், இன்னொருத்தர் நண்பன் அமைதி இல்லாமல் இருக்கான் அப்படின்னா, இந்த அமைதியாக இருக்கக்கூடிய நண்பன் இருக்கான்ல, இவனுடைய அமைதி இந்த அமைதி இல்லாமல் இருக்கிறவனுக்கு கடத்தப்படும். பழகுவதன் மூலமாக புரிந்து கொள்ளப்படுவதன், அமைதியை புரிந்து கொள்வதன் மூலம், அமைதியாக இருக்கிற அந்த நண்பனை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த அமைதி இல்லாமல் இருக்கிற அந்த நண்பன் அந்த அமைதியை வந்து ஏற்றுக்கிறான். அதனால் உறவு தான் நமக்கு அமைதியை ஏற்படுத்தும். அமைதியை பெறுவதற்கான வழி உறவு தான். நீ அப்படிலாம் இல்லாமல் நீ வந்து பெரிய ஆன்மீக சாமியார்கள் முன்னாடி ஒரு மாணவர்களைப் போல் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்கிற மாதிரி தியானம் பண்ண, அதனாலலாம் உனக்கு அமைதி கிடச்சிடுறது. அமைதி வேணும்னா மனுஷங்கிட்ட பழகுனா தான் அமைதி கிடைக்கும். நீ ஜகத்குரு ஜக்கி வாசுதேவ்கிட்ட அவர்கிட்ட போய் நீ உட்காந்துக்கிட்ட அமைதி, அதனால உனக்கு அமைதி. அவர்கிட்ட நீ பழகு, ஒரு நண்பராக மாறி அல்லது ஒரு உரிமையோடு பழகுவது. அவர் ஒன்று வந்து வாடா, நீ வந்து சின்ன பையனாக இருக்கன்னு வச்சுக்கோ, அவருக்கு வயசு ஒரு 60 இருக்கலாம், உன் வயசு ஒரு 40 வயசாக இருக்கலாம் அல்லது 30 வயசாக இருக்கலாம். உங்ககிட்ட அவர் வாடா போடான்னு கூப்பிட்ற அளவுக்கு உரிமையோடு பழகு. நீ அவரை வாங்க போங்கன்னு கூப்பிடு. அவர் உன்ட்ட உரிமையோட திட்டுறது பழகிறது, அதன் மூலமாக தான் அவரிடம் இருக்கிற அமைதி என்பது உனக்கு ஈஸியாக கடத்தப்படும், இயற்கையாக கடத்தப்படும். நாம் என்ன பண்ணுறோம், போய் உட்காந்து அவர் முன்னாடி உட்காந்துட்டு அப்படி சீடர்களை போல் உட்காந்துட்டு அமைதி வந்துடும் அப்படின்னு. அதனால் மனிதரிடம் பழகுவதன் மூலமாக தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அமைதி என்பது கிடைக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து அப்படின்னா ஜகத்குரு ஜக்கி வாசுதேவ் எல்லாரு கூடயும் பழக முடியுமா? 1,00,000 பேர் அவரை போய் பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாரு கூடயும் அவர் பழக முடியாதுல்ல. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் முன்னாடி உட்கார வச்சு அமைதியை தேடி தான் என்கிட்ட வந்தீங்க, அவங்களுக்கான தீர்வு தான் இந்த தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தியானம் சொல்லி கொடுக்குறாரு. அது வந்து தற்காலிகமான தீர்வு. அது இன்றைக்கும் உனக்கு போயினா அப்புறம் திரும்ப வந்தால் திரும்ப அதே அமைதியின்மை வரும். அவர் சொல்லி கொடுத்த மாதிரி தியானம் பண்ணால் திரும்ப அமைதி உனக்கு வரும். அப்போ அமைதி என்பது உனக்கு இயற்கையாக கிடைக்கணும்னா நீ அவரிடம் பழகணும். பழகினா தான் அவரிடம் இருக்கிற அமைதி உனக்குள்ளே வரும். நீ அவரை புரிஞ்சுப்ப. பக்கத்தில் போய் இவரும் நம்மளை போல ஒருத்தர் தான், இதனால தான் அவரை புரிஞ்சுக்கிறதன் மூலமாக அவருடைய அமைதி உனக்கு கிடைக்கும். உங்ககிட்ட ஏதாவது அமைதி இருந்தால் அவர்கிட்ட பரிமாற்றப்படும். ஆனால் அவரால் எல்லாரோடையும் பழக முடியாதுல்ல. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் உட்கார வச்சு
கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பேசிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு. அதனால் நமக்கு அமைதி வேணும்னா மனிதரிடம் நல்ல உங்கள் பக்கத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க, நல்ல அமைதியானவங்க இருப்பாங்க, ஆனால் மனதில் அமைதியாக வாழக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பழகுங்க. பழகுவதன் மூலமாக தான் உரிமையோட நண்பர்களாக பழகுங்க, அல்லது பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கீழே உள்ள ஒரு பணிவோடு பழகுங்க. இப்படி பழகுவதன் மூலமாக தான் உங்களுக்குள்ள அமைதி ஏற்படும். இப்போ நீங்கள் அமைதியானவராக இருக்கீங்க, அப்போ நீங்கள் அமைதியே இல்லாத கெட்ட பண்பு உடைய ஒரு நண்பரிடம் பழகுனீங்கன்னா என்ன ஆகும்? அவரிடம் இருக்கிற கெட்ட பண்பு உங்கள்கிட்ட வந்துடும். அவரிடம் இருக்கிற அமைதி இல்லாத அந்த தன்மை உங்களிடம் வந்துவிடும். அதனால் நீங்கள் அவரை பார்த்தாலே பழக மாட்டீங்க. உங்களை போல் யார் நல்லா அமைதியாக இருக்கார், நல்ல பண்போடு இருக்காரோ அவர்கிட்ட போய் பழகுவீங்க. அவர்கிட்ட பழகுவதன் மூலமாக அவரிடம் இருக்கிற நல்ல பண்புகள் உங்களிடம் வரும், உங்களிடம் இருக்கிற நல்ல பண்புகள் அவரிடம் போகும். இப்படித்தான் அமைதி என்பது நீங்கள் பழகுவதன் மூலமாக மட்டும்தான் அமைதி என்பது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு போகும். அதனால் நமக்கு தேவையான அமைதியை பெறுவதற்கு நாம் தினசரி வாழ்க்கையில் ஒரு 10 பேருடையாவது உரிமையோடு பழக வேண்டும். ஒரு தாத்தா நமக்கு இருக்கணும், ஒரே ஒரு தாத்தா போதும். ஒரு தாத்தா 2-3 தாத்தா இருந்தாலும் ஒருத்தட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஒரு தாத்தா போதும், ஒரு அண்ணன் போதும், ஒரு அக்கா போதும், ஒரு தங்கச்சி போதும், ஒரு தம்பி போதும். உனக்கு உடன் பிறந்த தம்பி இல்லைன்னா உடன் பிறவாத ஒரு தம்பியை தேடிப்போ. உடன் பிறந்த உனக்கு ஒரு அண்ணன் இல்லைன்னா உடன் பிறவாத அண்ணன் எங்கேயாவது கிடச்சா போய் தேடிப்போ. இப்படி ஒரு 10 உறவுகள் நமக்கு போதும். அவங்ககிட்ட இருக்கிற அமைதி உங்களுக்குள் கடத்தப்படும், உங்கள்கிட்ட இருக்கிற அமைதி அவங்களுக்குள்ள கடத்தப்படும். நமக்கு தேவையான அமைதி கிடைத்துவிடும் மனிதரிடம் பழகுவதன் மூலமாக. இப்படி ஒரு 10 உறவுகள் போதும். நாம் என்ன எதையுமே செய்யாமல் வெறும் பணத்தை மட்டுமே தேடிட்டு இருக்கோம். உறவுகளை தேடுற வேலையே கிடையாது, வெறும் பணத்தை தான் தேடிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம மனசில் அமைதி இல்லை. உறவுகளை தேடும்போது தான் நமக்கு அமைதி கிடைக்கும். இன்றைக்கி அமைதி இல்லாமல் பணம் இருக்குது, ஆனால் அமைதி இல்லை. காரணம், நம்ம பணத்தை தான் தேடி போனோம், அதனால் நமக்கு பணம் கிடச்சிது. உறவுகளை தேடி போகல, அதனால் நமக்கு உறவுகளும் இல்லை, அமைதியும் இல்லை. உறவுகள் மூலமாக தான் உங்களுக்கு அமைதி வரும். எப்படி ஒரு கெட்ட பண்புடைய ஒரு ரவுடிகிட்ட போய் பழகுனா அவங்ககிட்ட இருக்கிற பண்பு உங்ககிட்ட வரும், அவங்ககிட்ட இருக்கிற ஒரு அமைதி இல்லாத தன்மை உங்களுக்கு வந்துருமோ, அதுபோல் நீங்கள் நல்லவர்கிட்ட போய் பழகும்போது அவரிடம் இருக்கிற நல்ல பண்புகள் உங்களுக்குள் கடத்தப்படும். ஒரு உரிமையோடு அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ என்கிட்ட ஒரு அமைதி இருக்குது அப்படின்னா என்கிட்ட பழகுனாதான் என்னுடைய அனுமதியோடு தான் அது உங்களுக்குள் வரும். என்னுடைய அனுமதி இல்லாமல் என்கிட்ட இருக்கிற அமைதியோ அறிவோ அது உங்களுக்குள் பெறப்பட முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சேர்த்தது சொத்து. அந்த சொத்து இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அனுபவத்தை சேர்த்து வச்சு சொத்தை அமைதியாக வச்சுருக்காங்க. அப்படின்னா இப்போ என்னிடம் உள்ள அமைதியையும் என்னுடைய அமைதியை நான் அமைதியாக வாழ்வதற்குன்னு எனக்குன்னு ஒன்று தெரியும், எனக்குன்னு ஒரு வழிமுறைகள் தெரியும். அப்போ அதை நீங்கள் கற்றுக்கணும். அப்படின்னா என்னுடைய அனுமதியோடு தான் நீங்கள் அதை பெற முடியும். என்கிட்ட பழகணும், என்னுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். என்னுடைய நம்பிக்கை பெற்று அதன் மூலமாக தான் என்னிடம் இருக்கிற அமைதி உங்களுக்குள் கடத்தப்படும். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் என்னிடம் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியாது. என்னிடம் இருக்கிற அமைதிக்கான அந்த வழிகளை பெற முடியாது. அந்த உரிமை இருக்குல்ல, ஒருத்தட்ட பழகுறீங்க, அவரிடம் நம்பிக்கை பெறுறீங்க, அதன் மூலம் அவருக்கும் உங்களுக்கும் உறவு ஏற்படுகிறது. அந்த உறவு, அந்த நம்பிக்கை, அவரிடம் இருக்கிற அமைதியாக வாழ்வதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்கான அனுமதியை அவரிடம் பெறுகிறீர்கள். இப்படித்தான் அமைதி கிடைக்குமே தவிர நீங்கள் எந்த சாமியாரை தேடி போய் உட்காந்து வரிசையாக உட்காந்து கூட்டமாக லட்சக்கணக்கில் போய் உட்காந்து அவர் சொல்கிற சொற்பொழிவை கேட்டுட்டனால உங்களுக்கு அமைதி கிடைக்காது. அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள தேடி போங்க. உங்களுக்கு ஒரு அமைதியை விரும்புகிறவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் பக்கத்தில் தேடி போங்க. யாரெல்லாம் அமைதியாக இருக்காங்க, நல்ல பண்பு யார், அந்த மாதிரி உறவுகளை தேடுங்க. அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. எப்பவும் பணத்தை தேடிக்கிட்டே போகாதீங்க, பணம் தான் கிடைக்கும். எதை தேடி போகிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை தேடி போனதுனால பணம் கிடைச்சிது. அமைதியை தேடி போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீங்க தினமும்? அப்போ உறவுகளை தேடி போங்க, அதுதான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். அமைதியை பெறணுன்னா உறவுகளை தேடி போங்க. அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. 8 மணி நேரம் மட்டும் தொழில் செஞ்சால் போதும். மீதி நேரம் உறவுகளை தேடி நீங்கள் போங்க. அது உங்களுக்கு தேவையான அமைதிகள். அப்போ பணமும் கிடைக்கும், உங்கள்கிட்ட அமைதியும் இருக்கும். அதனால் இதுதான் அமைதியை பெறுவதற்கான வழி.